கிச்சன். நான் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னா எக் பப் சமைக்க போகிறேன். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: மைதா. நான் வந்து 1/2 கிலோ மைதா எடுத்திருக்கேன். 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா பிசைஞ்சு ஊற வச்சுருக்கேன். முட்டை வச்சுருக்கேன், வெங்காயம், பட்டரு. இதில் மசாலா ஐட்டம் வச்சு கரம் மசாலா, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு, எண்ணெய், கார்லிக் சின்ன சின்ன பொடி பொடிசாக நறுக்கியிருக்கேன், கொத்தமல்லி, பச்சை மிளகா, சோம்பு. எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், முதல்ல மசாலா ரெடி பண்ணுறதுக்காக எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அப்புறம் எண்ணெய் நல்லா சூடான பிறகு சோம்பு வச்சுருக்கேன். சோம்பு போட்டால் ரொம்ப ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக நான் சோம்பை ஆட் பண்ணுறேன். சோம்பு நல்லா இதாகிடுச்சுன்னா, இதாகிறதுக்கப்புறம் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 சின்ன பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். சோம்பும் பூண்டு வதக்கும் போது நல்லா ஒரு ஸ்மெல் வரும். நல்லா கொஞ்சம் பூண்டு நல்லா ஃப்ரை ஆன பிறகு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் 2 நிமிஷம் கழித்து பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பூண்டு நல்லா இதாகிடுச்சு. இப்போ பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா ஆட் பண்ணும்போது கொஞ்சம் சிம்மில் வச்சு ஆட் பண்ணுங்கள். இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்துருக்கேன். 2 வெங்காயம் பொடிசாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் வதங்கியாச்சு. இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் வெங்காயம். இப்போ மசாலா ஐட்டம் ஆட் பண்ணிக்கலாம். இது நான் உப்பு, மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள் இது வச்சுருக்கேன். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். நம்ம நல்லா இப்போ எல்லா மசாலாலாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நம்ம வீட்டிலே செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா ஹைஜீனிக்காக இருக்கும், நல்லாயிருக்கும். வெளியில் வாங்கி சாப்பிட்றத வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி சமைங்க, நல்லாயிருக்கும். பசங்களுக்கும் தைரியமாக கொடுக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மசாலா வாசனை, பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இது பண்ணிக்கலாம். அதனால் இப்போ நல்லா மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி போட்டுட்டு எடுத்துடணும். இப்போ பாருங்கள், மாவு எடுத்து பஃப் பப்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சப்பாத்தி மாதிரி நல்லா மெலிசாக இது ரோல் பண்ணிக்கோங்க, தட்டிட்டு இப்போ பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், பாதியாக கட் பண்ணிக்கலாம். இதில் 2 பாதியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா கட் பண்ணி இங்கே நடுவில் ஒரு கட் போட்டுக்கோங்க. இப்போ ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். மசாலா போட்டு எக் வச்சு ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். இப்போ எக் வச்சிடலாம் மேலே. இப்போ பப்ஸை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்படி நாலாக கட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பக்கம் ஒரு ஃபோல்டு, இந்த பக்கம் ஒரு ஃபோல்டு, அப்புறமா இந்த பக்கம் ஃபோல்டு ஒன்று, இங்கே ஒரு ஃபோல்டு பண்ணிடலாம். அவ்வளோதான். பண்ணிவிட்டு இப்போ இது மைக்ரோவனில் ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இப்போ ஃபோல்ட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இப்போ பட்டர் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு மைக்ரோவனில் 180 டிகிரி செல்சியஸ்க்கு பேக் பண்ண வைக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு. இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. பாருங்கள், நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து சமைச்சு கொடுங்க. நல்லா ஹைஜீனிக்காக இருக்கும். வெளியில் வாங்கி கொடுக்குறத வீட்டிலே செஞ்சு கொடுங்க. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.